2 சில்வர் பாம்ஃப்ரெட் கிடச்சிருக்கு. இதை வச்சு அட்டகாசமான ஒரு வறுவல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணாமல் நான்ஸ்டிக் பேனில் தேங்காய் எண்ணெய், மஞ்சத்தூள், ஒரு 4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கோம் நம்ம. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த டைமில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது, நசுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவு புளி தண்ணி, புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை போட்டுட்டு இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதை மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. 2 சைடும் நல்லா கோட்டாக இருக்கணும் மசாலா. ஸ்லோ ஃபயரில் குக் பண்ண போகிறோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லைனா ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா மீன் வந்து பக்காவாக வெந்துடும். 1/2 கிலோ ஃபிஷ்ஷு. திருப்பி அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். மசாலாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாதத்து கூட இது மட்டும் போதும். இந்த மசாலா வச்சே சாப்பிட்றலாம், வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.